இப்படி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கும்ப ராசிக்காரங்க தயவு செஞ்சு பிச்சை போடாதீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி அதிபதி, அதே மாதிரி மகர ராசிக்கும் சனி பகவான் வந்து அதிபதியா வருவார். இந்த கும்பத்துக்கும் சரி மகரத்துக்கும் சரி கர்மக்காரரும் சில பேர் சனி பகவான் வந்து அதிபதியா வர்றதுனாலையும், கும்பத்துக்கு விரயஸ்தானமா மகர ராசி வர்றதுனாலையும், இவங்க செய்யற ஒரு செயல், இவங்க செய்யற ஒரு பண விரயம் வந்து மற்றவங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு, அவருடைய புண்ணியம் கண்டிப்பா வந்து சேருங்க. ஆனா நீங்க செய்யற பண விரயம், அந்த செலவு அப்படின்றது பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஒரு கெடுதலா அமைஞ்சுன்னா கண்டிப்பா அதோடைய அந்த கர்மா அப்படின்றது உங்களை தான் வந்து தாக்கும். அந்த ஒரு கெட்ட வினை அப்படின்றது உங்களை தான் வந்து தாக்கும் அப்படின்னு சொல்லலாம். காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க ஒரு பிச்சைக்காரனுக்கு பிச்சை போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிச்சைக்காரனை வச்சு அந்த காசை வச்சு அவர் வந்து ஒரு சாப்பிட்றதுக்கோ அல்லது ஏதோ ஒரு தேவைக்காக அதை பயன்படுத்தினா கண்டிப்பா அந்த புண்ணியம் உங்களுக்கு கண்டிப்பா நல்லபடியா பயன்படும். இந்த 7 சனி காலகட்டத்துல நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும். அதே அந்த காசை வச்சு அவர் வந்து குடிக்கிறாரு அல்லது ஏதோ ஒரு வகையில் ஒரு தவறான விஷயத்துக்கு பயன்படுத்தாருன்னா அந்த தீய கர்மா இருக்கு பாத்தீங்களா, அது வந்து உங்களை தான் தாக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா தர்மம் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் பணத்தை வந்து பிச்சை போறதை விட ஒரு வேளை சாப்பாடு அவங்க வாங்கி கொடுக்கறது கண்டிப்பா நல்ல ஒரு புண்ணியத்தை சேர்க்கும். இந்த 7 சனி காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டு பண்ணி கொடுக்கும். உங்களோட பிரச்சனைகள் கண்டிப்பா குறைந்து இந்த அன்னதானம் பண்றது வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம்.